குரு நமஸ்காரம், குருவே துணை, குருவாய் வருவாய் அருள்வாய் உவனை. வணக்கம். போன எபிசோடில் நம்ம வந்து 30 சக்தி தத்துவம், மொத்தம் 60 சக்தி தத்துவம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கோஷங்களில் வச்சு நம்ம எப்படி யோகம் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம 36 சிவ தத்துவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதென்ன 36 சிவ தத்துவங்கள், அந்த சிவ தத்துவங்களுக்குள்ளே என்னென்ன அடக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதாரம் 6, சக்கராசுன்னு சொல்லக்கூடிய 6, அதுக்கப்புறம் வந்து மண்டலம் 3, மலம் 3, குணம் 3, ஏடனை 3, தோஷம் 3, விகாரம் 8, வினை 2, அவத்தை 5, ஆக மொத்தம் வந்து 36 தத்துவங்கள் இருக்குது. ஸோ இந்த 96 தத்துவங்களில் சக்தி தத்துவம் 30, 60 தத்துவம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய 36 தத்துவங்கள் வந்து பார்க்கக்கூடியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சக்ராஸ் பற்றி சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? அதுதான் வந்து ஆதாரங்கள் 6 அப்படின்னு சொல்லி முதல் 6 தத்துவங்களை வந்து நம்ம ஆல்ரெடி சக்ராஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதில் என்னென்ன பார்க்கல அப்படின்னா வந்து ஒவ்வொரு சக்ராஸுக்கும் உள்ள பிஜி மந்திரம் அதுதான் வந்து நம்ம பார்க்கல. ஏன்னா அது இப்போதைக்கு வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ பிஜி மந்திரம் வந்து சொல்லணும் அப்படின்னா நமச்சிவாயை வச்சு நம்ம வந்து மூலாதாரத்தில் கவனம் வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சக்ராஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் பண்ணித்தரேன். ஸோ அடுத்து வந்து மண்டலம் 3, அதனா மண்டலம் 3 அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சக்கராஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பிரிக்கிறாங்க. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் சொல்லிட்டு எதுக்காண்டி இந்த மண்டலத்தை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா, இது ஃபுல்லாமே வந்து நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இது ஃபுல்லாக நமக்கு ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் யோகாவில் வந்து நமக்கு கை கொடுக்கும், ஓகேங்களா? அதாவது நீங்கள் பிராணாயாமா முடித்து மூலாதாரத்தில் வந்து பிரத்யாகாரம் தாரணை பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து வர நம்ம சுவாசத்தை வந்து மாற்றி யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மண்டலம் 3ன்றது வந்து அப்போ உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். மண்டலம் 3 அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். அதாவது நம்மளுடைய சக்கராஸை வந்து சித்தர்கள் வந்து பிரிச்சிடுறாங்க மண்டலமாக, 3 மண்டலமாக பிரிச்சிடுறாங்க. அதாவது மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வரைக்கும் வந்து அக்னி மண்டலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுறாங்க. முதல் இருக்க 2 சக்கராவையுமே பிரிச்சுறாங்க சொல்ல போனோம்னா. ஸோ ஃபஸ்ட்டிலேருந்து கூட சொல்கிறேன். ஆக்சுவலாக மண்டலம்ன்றது வந்து நம்மளுடைய சக்கராஸ் தான். சக்கராஸை வந்து செக்மெண்ட்டாக பிரிச்சுருவாங்க, 3 லேயர்ஸாக பிரிச்சுருவாங்க. அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம்னு சொல்லிட்டு. அதாவது அந்த அக்னி மண்டலம்னா என்னென்னா, அக்னிக்கு உண்டான ஒரு சக்கராஸ் 2மே, ஓகேங்களா? ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மூலாதாரம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த அக்னிக்கு உண்டானது. ஸோ அதை வந்து மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம் வரைக்கும் இருக்கக்கூடிய சக்கராஸ் வந்து அக்னி மண்டலம்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சூரிய மண்டலம்னா என்ன அப்படின்னா, மணிப்பூரகத்திலிருந்து அநாகதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சக்கராஸ் ஃபுல்லாமே வந்து சூரிய மண்டலத்துக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அநாகதத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய எல்லா சக்கராஸுமே வந்து சந்திர மண்டலத்துக்கு உண்டானது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உடலில் இருக்கக்கூடியது வந்து 6 சக்கரா, உடலுக்கு மேலே இருக்க பரவலியில் இருக்கக்கூடியது வந்து 6 சக்கரா. அப்படி வந்து உடலுக்குள்ளே இருக்கிறது வந்து அக்னி மண்டலமானது வந்து மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும், சூரிய மண்டலமானது வந்து மணிப்பூரகத்திலிருந்து அநாகதம் வரைக்கும், அநாகதத்துக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து சந்திரமண்டலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுறாங்க. ஸோ அநாகதத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விசுத்தி இருக்குது, ஆகினை இருக்குது, 7ஆம் சக்கரமான நிராதாரத்தில் இருக்கக்கூடிய சகஸ்கர தலம், ஓகேங்களா? அதை வந்து விந்துன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து நாதம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து சக்தி இருக்குது, சிவன் இருக்குது, அதுக்கப்புறம் விராட்டியன் இருக்குது, அதுக்கப்புறம் பறை இருக்குது. அந்த பறையையும் தாண்டி தான் வந்து பிரபஞ்ச கடவுளான எல்லை கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது மேலே இருக்க 6 ஆதாரத்துக்கு வந்து பேர்கள் இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூக்கும ரூபமாக இருக்குது. ஸோ ஸ்தூல உடலுக்கு இருக்கக்கூடிய சக்கராஸில் மட்டும்தான் நமக்கு பேர் இருக்கும், மணிப்பூரகம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆகினைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 7வது சக்கரம் நிராதாரத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா, 7வது சக்கரத்திலிருந்து எதுக்குமே வந்து பேர்கள் இருக்காது. அதோடைய வேலைப்பாடுகளை வந்து அவங்க ஜஸ்ட் மென்ஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஃபுல்லாமே அணுக்களுக்குள்ளே இருக்குது, சரிங்களா? அணுக்களாக இருக்குது. அதனால் வந்து அதுக்கு பேர்கள் இல்லை. அதை வந்து ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து 7வது சக்கரா வந்து நமக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி சக்கரா இருக்கிறதுனால அதுக்கு வந்து சகஸ்கர தலம், க்ரௌன் சக்கரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க.
ஆனால் சித்தர்கள் வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா 7வது சக்கரம் தான் விந்து அப்படின்னு சொல்லுவாங்க. விந்து, அதுக்கு மேலே இருக்க 8வது சக்கரம் வந்து நாதம், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து சக்தி, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து சிவன், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து சக்தி, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து விராட்டியன், அதுக்கு மேலே பறை. ஸோ இப்படி மேலே ஒரு 7 ஆதார சக்கரங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதை தான் வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விந்தை விட்டவன் நொந்து சாவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் 6 ஆதாரத்திலையும் யோகம் பண்ணி 7ஆம் ஆதாரம் நீங்கள் தாண்டலை அப்படின்னா உங்களுடைய மனமானது வந்து குழப்பமாயிரும். நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான நிலைமையில, ஒரு சொல்லப்போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார நிலைமையில இருப்பீங்க. அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க விந்தை விட்டவன் நொந்து சாவான்னு சொல்லி. 7வது சக்கரம் நீங்கள் யோகம் பண்ணி 6 சக்கரத்தையும் பலப்படுத்திட்டீங்கன்னா யோகத்தை ஆகினை, அதாவது அநாகதம் தாண்டி விசுத்தி தாண்டி ஆகினைக்குள்ளேயே அதை நிறுத்திடக்கூடாது. 7ஆம் சக்கரமான சகஸ்கர தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து 3 மண்டலமாக பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எதுக்காண்டி இந்த 3 மண்டலமாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் பிரிக்கிறாங்க. இது ஃபுல்லாமே ஹையர் ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு புரியும் சொல்லப்போனால். எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்திலையும் கனெக்ட் பண்ணுவாங்க. சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சக்கரா அநாகதத்தையும் சந்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய விசுத்தி, ஆகினை, சகஸ்கரம், அதுக்கப்புறம் வந்து நாதம், சிவன், சக்தி அப்படின்னு சொல்லி மேலே இருக்கக்கூடிய விராட்டியன் வரைக்கும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சுவாதிஷ்டானம், மணிப்புரகத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மூலாதாரத்தை கொண்டு வருவாங்க. ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் லெவலில் யோகாவில் இருக்கும். பட் ஆனால் நம்ம பண்ணக்கூடியது வந்து மூலாதாரத்தில் மட்டும் மனசை வச்சு மூலாதாரத்தை சித்தி பண்ணி 6 சக்கரத்தையும் வந்து நம்ம பார்த்து நம்ம அதில் வந்து யோகம் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆனால் அடிப்படையாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு மூலாதாரத்தை மட்டும் சித்தி பண்ணி மூலாதாரத்தில் மட்டும் சுவாசத்தை உருவாக்கி மூலாதாரத்தை வச்சு நம்ம வந்து பிரத்யாகாரம், தாரணை இது ஃபுல்லாமே பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த மண்டலம் 3ன்றது. அடுத்து வந்து மலம் 3. மலம் 3னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய 3 மலங்களில் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னடா நம்மளுடைய 3 மலம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து 3 கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 3 கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அது என்ன கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஆணவம், இன்னொன்று வந்து மாயை, இன்னொன்று வந்து காமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆணவம் அப்படின்னா என்னென்னா, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், நான் தான் இது, எனக்கு கீழே தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது ஒரு வகை ஆணவம் தான். என்னை தாண்டி வேறு யாரும் வந்து இதை பண்ண முடியாது, நான் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிற 3 ஆணவத்தை வந்து அழிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து மலங்கள் 3ல் வந்து இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாயைன்னு சொல்லி ஒரு மலம் இருக்குது. அந்த மாயை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய பயணம் வந்து சரியாக இருக்க மாதிரியே இருக்கும். கடைசியில் பார்த்தா நம்ம ஒரு தவறான பயணம் போயிருப்போம். மாயை வந்து உங்கள் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. யோகத்தில் வந்து நிறையா மாயைகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறையா பேர் வந்து தவறான ஒரு வழிமுறைகளில் அப்ரோச் பண்ணுவாங்க யோகத்தை. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பாதிப்பே நிறையா இருக்கும். சில பேர் வந்து நானே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, அவங்க யோகத்தில் வந்து அடிப்படையான ஒரு விஷயத்தை முடிக்காமல் உயர்நிலையை வந்து நம்ம பார்த்தாங்க, புருவமத்தியில் கவனம் வச்சாங்கன்னா, ஒரு 15 வருஷம் 10 ஆண்டுகளுக்கு மேலே அவங்களுக்கு வந்து தலை சுற்றல், அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குறது, உடம்புல வந்து அதிர்ச்சி, இது ஃபுல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாயையில் வந்து நம்ம சிக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து யோக மாயை. இது நம்மளுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய நடைமுறையாக இருக்கட்டும், அதுலேயும் நிறையா மாயை இருக்குது. அந்த மாதிரி மாயையில் வந்து சிக்கக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாட்டிலலாம் கேட்டு பெண் மாயை, பொன் மாயை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெண், பொன், மண் இது 3மே மாயை கிடையாது. ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் தான் வந்து அது மாயையாக இருக்கும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக நம்மளுடைய தேவைகள். ஸோ இந்த மாயையில் வந்து நீங்கள் யாருமே சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த மாயையை வந்து 36 சிவ தத்துவங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க. அதாவது சக்தி தத்துவங்களுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாமே உடலுக்குள்ளே இருக்குது. சிவ தத்துவங்கள்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக் எல்லாத்தையுமே அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சிவன் பெருசாக, சக்தி பெருசாக நம்ம சொல்லியிருந்தோம். சிவன் தான் சக்தி, சக்தி தான் சிவன் சொல்லிட்டு இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இந்த மாயையில் வந்து யாருமே வந்து சிக்கிடக்கூடாது. அந்த மாயை வந்து எப்படி நம்ம வந்து கணிக்கணும் அப்படின்னா வந்து,
அந்த கரணங்களான மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வச்சு தான் வந்து பார்க்கணும். எதை வச்சு சார்பாக பார்க்குறோம் அப்படின்னா அறிவை வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அறிவை வச்சு இது கரெக்டான விஷயமான்னு வந்து மனதை வச்சு யோசிக்கணும். சித்தம் வந்து முடிவு பண்ணணும். புத்தி வந்து அதை வந்து செயல்படுத்தணும். அகங்காரம் வந்து நம்ம அதை லைஃப் லாங்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் விஷயமே. ஸோ இந்த மாதிரி மாயை வந்து விளக்கணும் அப்படின்னா அந்த கரணங்களை பயன்படுத்தி தான் நம்ம வந்து விளக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து காமியம். காமியம்னா என்னென்னா ஒரு அழிவை நோக்கி சிந்தனை செய்வாங்க இல்லைங்களா? இப்போது ஒரு சயின்டிஸ்ட்டு வந்து இது பண்ணால் அப்படின்னா வந்து உலகம் அழியும் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் வந்து இது பண்ணி வைப்போம், ஏன்னா இது பண்ணுறதுனால நம்ம தான் படைப்பில் வந்து ஃபஸ்ட் இருப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு அழிவுக்கு உண்டான ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறது, இல்லை இன்னொருத்தவங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து காமியத்தை வந்து சாரும். ஓகேங்களா? எந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கனாலும் அது வந்து காமியம் தான். அழிவு இருக்குது, அழிவில் நல்லதும் இருக்குது. எதை அழிக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க கெட்ட விஷயங்களையும் நமக்குள்ளே இருக்க கழிவுகளையும் அழிக்கணும். இதுக்கு தான் வந்து காமியம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த காமியமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்து செய்கிற விஷயம்லேருந்து எல்லாமே இருக்கும். அழிவுக்கான மருந்து சொல்லலை, நான் வந்து உருவாக்குறதுக்கான விஷயம். ஓகேங்களா? உங்களுடைய உடலை வந்து தேகத்தை அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உண்டான இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்க கெட்ட விஷயத்தை ஃபுல்லாமே அழிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த மலங்கள் 3. ஓகேங்களா? அதாவது நம்ம என்ன பார்த்தோம், ஆணவம் அப்படின்னா வந்து நான் தான் எல்லாமே பண்ணுவேன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து காமியம் அப்படின்னா வந்து யாரையும் அழிக்கும் நோக்கத்தோடு இருக்கக்கூடாது, கெட்ட விஷயத்தை வந்து அழிக்கணும். மாயை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு மாயையில் வந்து மாட்டிக்கிடக்கூடாது. சரியாக தவறாக என்ன பார்த்து பிரித்து எதாக இருந்தாலும் பகுத்தறிவோடு வந்து செயல்படணும். ஸோ இதுதான் வந்து மலங்கள் 3. வாதம், பித்தம், கபம் இதை வந்து குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாம் வந்து செய்யக்கூடிய வினைக்கு ஃபுல்லாமே வந்து வாத, பித்த, கபம் மூலிமா தான் நமக்கு வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. உதாரணத்துக்கு வந்து தப்பான உணவு வழக்கங்களாக இருக்கட்டும், இல்லை தப்பான ஒரு இயற்கைக்கு மாறாக நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து நம்மளுடைய உடலில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து வாத, பித்த, கபம் மூலிமா தான் அஃபெக்ட் ஆகுது. இதை தான் வந்து நம்ம தச நாடிகளில் வந்து பார்த்துருப்போம். தச நாடிகள் மூலியமாக வந்து இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து தச நாடிகளை நம்ம என்ன பார்த்துருப்போம், இடகலை, பின்கலை, சுழிமுனை இது 3லையும் வந்து வாதம் அடங்கும். அப்புறம் வந்து அடுத்து இருக்க 4 நாடிகளில் வந்து பித்தம் அடங்கும். அதுக்கு அடுத்து இருக்க 3 நாடிகளில் வந்து கபம் அடங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கே பார்க்கும்போது வந்து 10 நாடிகளையும் பிரித்து நம்ம வாத, பித்த, கபமாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுடைய கையில் வந்து நம்ம வாத, பித்த, கபமாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த கையில் இருக்க மெஷர்மெண்ட்டு தான் வந்து அந்த தச நாடிகள் கூட கனெக்ட் ஆகும். அந்த தச நாடிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகள் கூடயும் கனெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு வந்து குருநாடின்றது வந்து 72,000 நாடிகள் கூடயும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். காந்தாரி, சிங்குவை, அத்தி, புருடன் ஃபுல்லாமே வந்து பித்தத்தோடைய கனெக்ட் ஆகும். அலம்புடை, சங்குனி, குருநாடி இது ஃபுல்லாமே வந்து கபத்தோடைய கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகி நமக்கு வந்து அந்த சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து யோகிகளாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஃபுல்லாமே எத்தனை நாடிகள் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்படி பார்க்கக்கூடிய பல்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது வாத, பித்தம், கபம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரல் மூலிமா கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, கட்டை விரலுக்கு கீழே கரெக்டாக கட்டை விரல் இருந்துச்சுன்னா கட்டை விரலுக்கு கீழே இருக்க ஃபஸ்ட்டு 3 ப்ரெஷர் பாயிண்ட்டு நம்ம விரலை வச்சிங்கன்னா தெரியும், அதுதான் வந்து வாத, பித்த, கபம். அங்கே வச்சு நம்ம உணர்ந்து பார்க்கும்போது வந்து வாதம், பித்தம், அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கபம் இது 3மே வந்து நமக்கு தெரியும். கடந்த வீடியோ எபிசோடில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது நார்மலாக இருக்க மனிதர்களுக்கு வந்து 3 நாடிகள் தான் செயல்படும், வாதம், பித்தம், கபம்னு சொல்லிட்டு. யாருங்கெல்லாம் யோகா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஒரு முழுமையான பிராணாயாமாவை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சுழிமுனை நாடின்றது ஒன்று தனியாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சித்தர்களுக்கு வந்து 4 நாடிகள்லேருந்து 5 நாடிகள் வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. 5வது நாடி தான் வந்து அந்த குருநாடி. குருநாடின்றது வந்து நம்ம 7வது அங்கமான தியானத்திலையும் 8வது அங்கமான சமாதியிலையும் வந்து அது வேலை செய்யக்கூடியது தான் வந்து குருநாடி. 4வது அதாவது சுழுமுனை நாடின்றது வந்து நம்ம பிராணாயாமா, பிரத்யாகாரம், தாரணையில் வந்து நம்ம உணர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த யோகா எதுவுமே பண்ணாமல் இருக்கவங்களுக்கு வந்து
நீங்கள் 3 நாடி மட்டும்தான் வேலை செய்யும். வாதம், பித்தம், கபம் என்ற 3 நாடி மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ இதை தான் நம்ம சித்த, ஆயுர்வேதா, யுனானி இந்த டாக்டர்ஸ் ஃபுல்லாமே எப்படி பார்க்குறாங்கன்னா, கையில் ப்ரெஷர் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு பித்தம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா நமக்கு தலை சுற்றல் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்க நீரிழிவு நோய்கள், அதுக்கப்புறம் இல்லாமல் ஹீட் ஓவர் ஆகுறது, இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு இதாக இருக்குது. இன்கேஸ் கபம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சளி மூலியமாகவும், அந்த சளி நம்மளுடைய லங்ஸை அரெஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும், ஒரு கபம் தான் இருக்கிறதுலே எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடினே சொல்லலாம். ஏன்னா இந்த வாத, பித்தம், கபம் இந்த 3த்தையுமே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, வாதம் பார்த்தீங்க அப்படின்னா இடகலை நாடியில் ஓடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க வாதத்தை. இடகலை நாடினா இது நம்மளுடைய சந்திர நாடியில் வாதம் ஓடக்கூடியது. பித்தம் நம்மளுடைய பின்கலை நாடியான சூரிய நாடியில் ஓடக்கூடியது. கபம் நம்மளுடைய சுழிமுனை நாடியில் ஓடக்கூடியது. அப்போது இடகலை நாடியில் சந்திரகலையில் வாதம் அடங்கி இருக்கு. பின்கலை நாடியில் சூரியகலை நாடியில் கபம் அடங்கியிருக்கு. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சூரிய நாசில் வழியாக நம்ம சுவாசிக்கிறது ஃபுல்லாமே நமக்கு பித்தத்தை பேலன்ஸ் பண்ணி வைக்கும். நம்மளுடைய சந்திர நாசில் வழியாக நம்ம சுவாசிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வாதத்தை பேலன்ஸ் பண்ணி வைக்கும். கபம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுழிமுனை நாடியில் ஒடுங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம தச நாடிகள், தசவாயுகளில் ரொம்ப இதாக பார்த்துருப்போம். இப்போ குருநாடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 72,000 நாடிலையும் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குருநாடியோட வேலை என்ன அப்படின்னா, இந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3த்தையுமே தனித்தனியாக வேலை பார்க்க வைக்கிறது தான். ஓகேங்களா? இந்த வாதம், பித்தம், கபம் 3மே சேர்ந்து வேலை பார்த்துச்சு அப்படின்னா மனிதர்கள் இறக்குறதுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். ஸோ அப்படி ஒவ்வொரு இதுவும் எந்த ஸ்டேஜில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் சித்தர்கள் அவங்களுடைய நூல் குறிப்பில் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வாதம் அதிகமாக முதல் ஒரு 30 ஆண்டு காலம், நீங்கள் பிறப்பிலிருந்து முதல் 30 ஆண்டு காலம் உங்களுக்கு வாதம் தலைத்திருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது 34 ஆண்டுகள் உங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பித்தம் அதிகமாக இருக்கும். 3வது நம்ம இப்போ ஒரு 100, 120 வருஷம் வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு 130 வருஷம் வாதம் அதிகமாக இருக்குமா. 2வது 34 வருஷம் பித்தம் அதிகமாக இருக்குமா. 3வது இது கபம் அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் 65 to 70 ஏஜுக்கு மேலே கபம் தான் அதிகமாக இருக்கும். இதனால தான் கபத்தால் தான் மனிதர்கள் இறக்குறாங்க. அதாவது சளிகள் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ண முடியாமல் சுவாசத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால தான் மனிதர்கள் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆசனாஸ் பண்ணுறோம், பிராணாயாமா பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாமே ஃபிசிக்கலாக வாத, பித்தம், கபத்தை பேலன்ஸ் பண்ணுறது தான். இப்போ உதாரணத்துக்கு வாதம் ஒரு பங்கு இருந்துச்சு அப்படின்னா பித்தம் அரை பங்கு இருக்கணும், கபம் 1/4 பங்கு இருக்கணும். இதுதான் அளவு. அதை எப்படி நம்ம நோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லா வைத்தியர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் முழுமையாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பிராணாயாமா, பிரத்யாகாரம் இதெல்லாம் படித்து நம்ம ஆராய்ந்து நம்ம உள்ளே செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு கரெக்டான நாடிகள் எங்கே இருக்குது, கரெக்டான வாயுகள் எங்கே இருக்குது அப்படின்றது சொல்ல முடியும். ஸோ அப்படி நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பாயிண்ட் வாதமாகவும், கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, பெருவிரல்னு சொல்லுவாங்க. பெருவிரலுக்கு கீழே கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்க ப்ரெஷர் பாயிண்ட் வாதமும், செகண்ட் இருக்க ப்ரெஷர் பாயிண்ட் பித்தமும், 3வது இருக்கிறது கபமும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுழிமுனை நாடி, அதுக்கப்புறம் குருநாடின்னு சொல்லி சித்தர்கள், யோகிகள் எல்லாத்துக்குமே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் சில சித்தர்கள் 5 வகை நாடிகள் இருக்குன்னுவாங்க, சில பேர் 6 வகை நாடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்கான ஒரு விஷயம்னா ஃபஸ்ட்டு மனிதர்களுக்கு வாதம், பித்தம், கபம் இந்த 3 நாடிகள் இருக்குது. சித்தர்களுக்கு யோகம் பண்ணுறதுனால, பிராணாயாமா பண்ணி முழுமையாகிறதுனால 4வது நாடியான சுழிமுனை நாடி உருவாகுது. இந்த சுழிமுனை நாடி தான் நம்மளுடைய முக்காலத்தையுமே உணர வைக்குது நமக்கு. ஓகேங்களா? அதாவது தாரணைன்ற ஸ்டேஜுக்கு மேலே
உங்களுக்கு வந்து முக்காலமும் ஓரளவுக்கு வந்து தெரியும். அடுத்து நடக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அடுத்து இனிமேல் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு நாடிகளுடைய துடிப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம ப்ரெஷர் கை வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா, ஆண்களாக இருந்தால் வந்து வலது கையில் வச்சு பார்க்கணும், பெண்களாக இருந்தால் இடது கையில் வச்சு பார்க்கணும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே எப்படி பார்க்கணும்னு தெரியாமல் மாற்றி மாற்றி பார்ப்பாங்க, இல்லை சும்மாவாச்சும் கை வச்சு பார்ப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்றது மட்டும் நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த நாடிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாடிகள்ன்றது வந்து நம்மளுடைய கையில் இருக்க ஒரு நரம்பு, ஒரு டியூப் தான். அதுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த ப்ரெஷர் கவுண்ட்டை பீட்டை தான் வந்து நம்ம வந்து இதை இங்கே வச்சு பார்க்க போகிறோம். அப்படி வாதம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோழி நடக்கிறது போல் வந்து வாதம் இருக்கும். ஓகேங்களா, அதாவது உங்களுடைய பல்ஸ் வந்து 1 இருக்குது அப்படின்னா, பித்தம் வந்து 1/2 ரேஷியோவில் இருக்கும். அதோடைய துடிப்பை வந்து நீங்கள் உணரலாம். பித்தம் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, கரெக்டாக இருக்குன்றது ஒரு தவளை வந்து தாவி தாவி போகிற மாதிரி பித்தம் இருக்கும். ஓகேங்களா, அதாவது கோழி வந்து வேகமாக நடக்கும், தவளை வந்து அதில் பாதி இதை எடுத்து டப் டப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பீட் இருக்கும். இப்போ கபம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பாம்பு ஊறுறது போல் இருக்கும். அதை தான் வந்து சித்தர்கள் வந்து அவங்களுடைய ரேஷியோ கணக்கில் சொல்லுவாங்க. வாதம் வந்து ஒரு பதம் இருந்துச்சு அப்படின்னா, பித்தம் வந்து 1/2 பதம் இருக்கணும், கபம் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 பதம் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த ரேஷியோவே. ஸோ அப்படியே வந்து சுழிமுனை நாடி வந்து அதில் பாதி இருக்கணும். குரு நாடி வந்து அது ஓடுறதே வந்து நமக்கு வந்து பிரத்யாகாரம், தாரணை, தியானத்தில் தான் வந்து இந்த குரு நாடியை வந்து நம்ம உணரக்கூட முடியும். சரிங்களா, அந்த பிரத்யாகாரம், தாரணையை பற்றியுமே நம்ம நிறையா பேசுவோம். ஸோ அதை எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படியெல்லாம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாதப்பித்தம் கபம் வந்து எதில் அடங்கும் அப்படின்னு சொன்னோம்னா, வாதம் வந்து மலத்தில் அடங்கும். ஓகேங்களா, நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வாதம் உண்டான பிரச்சனை தான். உதாரணத்துக்கு வாதம் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு அவங்களுடைய பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டில் வந்து இருக்கும். சரிங்களா, இப்போது இன்கேஸ் வந்து பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் அவங்களோட பிளட்டு வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, டார்க் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு வந்து வாதம் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வாதமுடைய அளவு அதிகமாக இருக்குது, அவங்களுடைய செல்லில் வந்து நச்சுத்தன்மை வாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வாதம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது வந்து என்ன மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம கொண்டு வரும் அப்படின்னா, பிசிஓடியாக இருக்கலாம், ப்ரொடக்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸாக, அந்த ப்ராப்ளம்ஸுன்றதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ பித்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பித்தமுடைய நிறம் வந்து பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பித்தம் வந்து ஜலத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சளி இருக்கு இல்லைங்களா, அந்த சளி வந்து பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பித்தம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து தலைத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே இது கபம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சளி வந்து வெள்ளையாக இருக்கும், நுரையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வாதம், பித்தம், கபத்தை வந்து எல்லா மனிதரும் எப்படி உணரக்கூடும் அப்படின்னா, ஒன்று வந்து பல்ஸை வச்சு உணரலாம். எது கரெக்டாக இருக்குது, எது பேலன்ஸாக இருக்குன்றது வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பித்தம் வந்து சளி வந்து ரொம்ப பச்சையாக இருக்கும் சளி. ஓகேங்களா, பித்தத்துக்கு. வாதத்துக்கு வந்து டார்க் பிளட்டாக இருக்கும், கபத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சளியாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம யோகா மூலிமா பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய உடம்பை வந்து நம்மளே வந்து இது பண்ண போகிறோம். இதை தான் வந்து சித்தர்கள் வந்து தன்னை அறிய தனக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 96 தத்துவங்கள்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வச்சுருக்காங்க. 96 தத்துவங்களை வந்து நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா தன்னை தானறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு சித்தர்கள் வந்து சாடுவாங்க. ஸோ அப்படி வந்து வாதம், பித்தம், கபம் பற்றி நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியணும். ஏன்னா பிரத்யாகாரம் முடித்தா மட்டும்தான் வந்து இந்த நாடிகள், வாயுகள், ஓட்டங்கள், செல்கள் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து தெரியும். ஓகேங்களா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு என்டர் பேத்தாக மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் பிரத்யாகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த உறுப்புகள் எங்கெங்கே இருக்குது, அதோடைய குறைகள் என்ன, அது எப்படி வந்து செயல்படுது, அங்கே வந்து சக்தியை வந்து சமநிலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் பிரத்யாகாரத்தில் தான் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, அதே இது தாரணையில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தாரணையில் வந்து உங்களுக்கான பிரச்சனையை வந்து நீங்கள் முழுமையாக சால்வ் பண்ண முடியும். இதை தான் வந்து நம்ம அசையங்களில் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா, எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து
லங்ஸில் வந்து ஃபுல்லாக கபமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லங்ஸில் மனதை வச்சு பிரத்யாகாரத்தில் அந்த வாலை ஒளியை வச்சு லங்ஸில் நிறுத்தி அங்கே இருக்க கபத்தை வந்து உங்களுடைய சுவாச சக்தி மூலியமாக அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? இதே இது உங்களுக்கு வந்து குழந்தையின்மை அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் சுவாதிஷ்டானத்தில் மனசை வச்சு அங்கே வந்து நீங்கள் வேண்டிக்கிறணும். அங்கே இருக்க பிரச்சனைக்கு வந்து சக்தி சமநிலை பண்ணணும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. காமனாக ஒரு ரெமடி பார்த்தோம் அப்படின்னா வாதப்பித்தம் கபம்க்கு, வாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாதத்துக்கு வந்து கடுக்காய் வந்து நல்ல வேலை செய்யும். அப்புறம் வந்து சுக்கு வந்து நல்ல வேலை செய்யும். அதுக்கப்புறம் பித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதினா, அப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, ஸோ இது ஃபுல்லாமே எடுக்கணும். பூண்டு, இது ஃபுல்லாமே பித்தம், வாதம், கபம் 3க்குமே வந்து நல்லா வேலை செய்யும். இப்போ கபத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பெப்பர் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ அப்படி உணவு மூலியமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னும் எண்ணிலடங்கா மூலிகைகள் இருக்குது, பஸ்பங்கள் இருக்குது. இது ஃபுல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாத பித்தம் கபம் வந்து நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய அன்றாட ரொட்டீன் வந்து தப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து வாத பித்தம் கபனில் வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுனா நம்மளுடைய உணவு மூலியமாகவும் நம்ம வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து தூங்கி கரெக்டான டயத்துக்கு எந்திரிக்கிறது மூலியமாக தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் வாத பித்த கபமை. அது போக வந்து இந்த அது எப்படி சொல்ல, மூலிகை, பஸ்பம், பற்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம ஸ்தூல தேகத்தில் வந்து 3 நோய்கள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம்னு சொல்லிட்டு 3 தேகங்கள் இருக்குது மனிதர்களுக்கு. ஸ்தூல தேகத்தில் இருக்கிறது வந்து நோய், அதாவது ஆர்கானுக்குள்ளே வரக்கூடிய நோய்களை சொல்கிறாங்க. சூக்கும தேகம்ன்றது வந்து நம்மளுடைய செல்கள், ரத்தத்தில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காரண தேகம்ன்றது ஜெனட்டிக்கலாக வந்து நமக்கு கண்மம்னு சொல்லுவாங்க. பரம்பரையாக வந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு கேன்சர் எடுத்துக்கோங்க, டியூமர் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாமே ஜெனட்டிக்கல் டிசீஸ் தான். இதே இது வந்து நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய டிசீஸாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், ஜாண்டிஸு, டைஃபாய்டு, இந்த மாதிரி பிளட்டில் கலக்கக்கூடிய டிசீஸை சொல்லலாம். நோய்கள்னு எடுத்தோம்னா நார்மலாக ஃபீவரு, பிம்பிள்ஸ் வர்றது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து இதில் சொல்லலாம். ஸோ இதுக்கு 3க்குமே வந்து சித்தர்கள் எப்படி மருந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்தூல உடலுக்கு வந்து என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மூலிகை தான் மருந்து. மூலிகையை வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து அதை எடுக்கும்போது ஸ்தூல உடலில் இருக்க பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இதே இது சூக்கும உடலில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா பஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட வந்து வெண்கார பஸ்பம்லாம் இருந்துச்சு. அதை வெண்காரத்தை சாப்பிட்டு ஒரு பொண்ணெல்லாம் வந்து இறந்தாங்க. அப்படியே அதை சுத்தி பண்ணாமல். ஸோ ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அணுத்தன்மை, நச்சுத்தன்மையை வந்து நம்ம நகற்றிட்டு நல்ல பொருளாக நம்ம மாற்றும் போது அதை வந்து பஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சூக்கும தேகத்தை வந்து சரி பண்ணும், செல் பாடியை வந்து சரி பண்ணும். இதே இது நமக்கு ஜெனட்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் வந்து முப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, முப்புன்னு சொல்லுவாங்க, ரசவால்னு சொல்லுவாங்க. ஔவையார் வந்து மன்னர்களுக்கு வந்து கருநெல்லி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த கருநெல்லின்றது வந்து பரிபாசி. அந்த கருநெல்லின்றது என்ன அப்படின்னா அதுதான் வந்து முப்பு. ஸோ அந்த முப்பை சாப்பிட்றது மூலிமா அவங்களுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்தி அந்த நோயை வந்து வெளியே வர விடாமல் டம்ப் பண்ணி வைக்கிறது தான், அதை ஃபுல்லாக க்யூர் பண்ணி வைக்கிறது தான் இதோட முப்போடைய வேலை. அதை எப்படி க்யூர் பண்ணோம் அப்படின்னா அந்த நோயை எடுத்து வெளியே கொண்டு வந்துடும் நம்மளுடைய துவாரங்கள் மூலியமாக. ஸோ அதில் இருக்க கழிவுகளை ஃபுல்லாமே வெளியே கொண்டு வர்றது. ஓகேங்களா? இதுதான் வந்து சித்த மருத்துவத்தோடைய வேலை. ஸோ அப்படி நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஃபுல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, அன்ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்குது, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹைப்ரிடு இதாக இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசியிருந்தோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இயற்கை சார்ந்த உணவுகளை வந்து நம்ம எடுக்கும்போது நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா கார்பு கொஞ்சம் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், ரெண்டையும் செரிமானப்படுத்துறதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த ரேஷியோ. நீங்கள் கார்பு வந்து 1/4 பங்கு எடுக்கிறீங்கன்னா 1/2 பங்கு வந்து வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், 1 பங்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ. இப்படி நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கட்ஸ் வந்து ரொம்ப சிரமப்படாது, ஜீரணிக்கக்கூடியது, செமிக்கக்கூடியது. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து பால் குடிப்பாங்க. ஸோ அது வந்து தப்பான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பால் குடிக்கணும். டீ வந்து சுத்தமாக வந்து தவிர்த்திடணும். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு
வீடியோவில் பேசுவோம். என்னென்ன சாப்பிடணும், எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது, ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய ஹோல் நியூட்ரிஷியன்ஸ் வந்து எதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு என்னென்ன சார்ட் போடணும், என்னென்ன சீஸ்னல் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் வந்து பெருசாகவே பேசுவோம். ஸோ அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் கடைப்பிடிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அது மூலிமா அவங்க வந்து பிரச்சனை தீரும். இன்னொன்று வந்து யோகத்துக்கு வந்து இது நல்லா சிறந்த ஒரு வழி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வாதம், பித்தம், கபம் பற்றி இருக்க விஷயம். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதை எப்போ நம்ம உணர்வோம் அப்படின்னா பிரத்யாகாரத்தில் தான் நம்ம வந்து உணர்வோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஏடனைனா என்ன, குணங்கள்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏடனை அப்படின்னா வந்து அர்த்த ஏடனை, லோக ஏடனை, காம ஏடனை அப்படின்னு சொல்லி 3 ஏடனை வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க. கடைசி சிவ தத்துவத்தில் 36 இதுக்குள்ளே இந்த ஏடனை 3ம் அதுக்கப்புறம் வந்து குணங்கள் 3ம் வரும். ஓகேங்களா? வந்து ஏடனை என்னென்னா பார்ப்போம். அர்த்த ஏடனை அப்படின்னா என்னென்னா அளவுக்கு மீறி வந்து பொருளாசை இருக்கிறது தான் வந்து அர்த்த ஏடனை அப்படின்னு சொல்லுவாங்க. லோக ஏடனை அப்படின்னா வந்து லோகம்ன்றது வந்து பூமியை குறிக்குது. அப்போது அளவுக்கு மீறி வந்து சொத்துக்களை வந்து குவிக்கிறது அதுதான் வந்து லோக ஏடனையில் வரும். காம ஏடனை அப்படின்றது வந்து அதிகமான பெண்கள் மீது வந்து காமம், அதாவது ஒன்றுக்கு மேலே வந்து நிறையா பெண்களை வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் காம ஏடனைனா என்னன்ட்டு. தப்பான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்குன்ட்டு வந்து பொன்னாசை, மண்ணாசை இது எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாமே தியானத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் இருப்பாங்க. அதுவுமே வந்து முற்றிலும் தவறு. இப்போ நமக்கு வந்து லோக ஏடனைனா நமக்கு தேவையான வீடுகள் வேணும், நமக்கு தேவையான தொழிலுக்கு வந்து ஒரு இடம் வேணும், நமக்கு தேவையான விவசாயத்துக்கு வந்து ஒரு இடம் வேணும். தேவைக்கு மீறி நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா? எனக்கு வந்து இந்த நிறையா லேண்ட் இருந்தால் தான் எனக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. சில அரசியல்வாதிகள்லாம் வந்து எதுக்கு எங்கே இடம் வாங்கி போட்டிருக்கோம்னே தெரியாது, அவ்வளோ இடங்கள் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய தேவைக்கு மீறி நம்ம வந்து என்னென்ன சேர்த்து வைக்கிறோமோ அது ஃபுல்லாமே வந்து ஏடனையில் தான் வரும். அதுக்குன்னு எந்த ஒரு பொருளையுமே சேர்க்காதீங்க, தங்கம் சேர்க்காதீங்க, பொன் சேர்க்காதீங்க, இடம் சேர்க்காதீங்க அப்படின்லாம் சொல்லலை. இது ஃபுல்லாமே தேவையான விஷயம் ஃபுல்லாமே நமக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் யோகம் பண்ண முடியும். ஏன்னா வந்து யோகம்ன்றதே வந்து சிவனும் சக்தியும் தானே. ஓகேங்களா? அதுதான் மனிதர்கள் ஆண், பெண் 2 பேருமே வந்து நமக்கு தேவை தான். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தில் வந்து அளவுக்கு மீறி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் தான் தேவை அப்படின்னு முடிவு எடுக்கலாம். ஒரு ஆணுக்கு வந்து எனக்கு வந்து 10, 15 பெண்கள் தேவை, அப்படி இருந்தால் தான் என்னால் வந்து வாழ முடியும், சும்மா சேர்த்து வைப்போம் அப்படின்லாம் வந்து யாரும் யோசிக்கக்கூடாது. அதுதான் வந்து இந்த காம ஏடனை அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஆணுக்கு என்றால் ஒரு பெண் வேணும், ஒரு பெண்ணுக்கு என்றால் ஒரு ஆண் வேணும். அப்படின்னா தான் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். எப்படி வந்து நாதம், விந்து, நம்மளுடைய சுவாசம்ல இடக்கலை, பின்கலை அப்படின்லாம் இருக்கோ, சிவன், பார்வதி, சிவசக்தி இந்த மாதிரி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி வந்து பெண்ணுக்கு உரியது வந்து ஒரு ஆண், ஆணுக்கு உரியது வந்து ஒரு பெண். இதுக்கு தேவை மீறி வந்து நம்ம அலைகிறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து காம இடநிலை வரும். இப்போ லோக இடனை அப்படின்னா தேவைக்கு மீறி வந்து இடம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, வீடு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நிலம் மேலே ஒரு பற்று இருக்கும். கடைசி வரைக்கும் அது வந்து யாருக்கும் ஒரு உதவியாகவும் இருக்காது. ஓகேங்களா? கடைசியில் அவங்களுக்கே எங்கெங்கே இடம் இருக்குதுன்னு எதுவுமே தெரியாது. அதாவது ஒரு பாலிடிக்ஸில் இருக்கவங்க, இதுக்கு வந்து பாலிடிக்ஸ் மட்டும்தான் பெரிய ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஏன்னா அப்படி இருக்கவங்க மட்டும்தான் எடுக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாமே நான் வந்து இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ட்டே போகும். ஏன்னா இப்போது நம்ம இருக்கக்கூடிய ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா 120 ஆண்டு காலம் வந்து முழுமையாக நம்ம வந்து வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து சேகரிக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், பேரனுக்காக இருக்கட்டும், இந்த 3 தலைமுறைக்கும், பேரனு கூட இல்லை, பிள்ளை வரைக்கும் தான் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவங்க தான் வந்து இந்த உலகத்தில் வந்து அறிவை வளர்த்துக்கணும், அவங்க தான் வந்து இது பண்ணணும். ஸோ அவங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்குன்ட்டு. ஸோ நம்ம இப்போயே வந்து அடுத்த இருக்க ஒரு 10 தலைமுறைக்கும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த ஏடனைக்குள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மனிதர்கள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? இப்போது எந்த ஒரு விஷயமே இல்லாமல் எல்லாமே பண்ணி சாதிக்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து மனதும் திடமாக இருக்கும், அவங்களுடைய எண்ணம், செயல் எல்லாமே வந்து குற்றம் இல்லாமல் இருக்கும். நான் குற்றம்னு சொல்கிறது வந்து வாதப்பித்த தோஷத்தை முதற்கொண்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது எல்லாமே நமக்கு இருந்து அப்படின்னா ஒருத்தன் வந்து எதுவுமே பண்ண மாட்டான். இது மூலிமா அவங்களுக்கு வந்து கெட்ட பழக்கம் வரும், எல்லாமே வரும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு.
ஸோ அப்படின்னும்போது நமக்கு என்ன தேவையோ நம்ம வந்து அதை சேர்த்து வைக்கணும். நமக்கு அடுத்த தலைமுறைக்கான பிள்ளைகளாக இருக்கட்டும், பேரன்களாக இருக்கட்டும், இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணாலே போதும். ஸோ தேவைக்கு மீறி நம்ம வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து அது ஏடனையில் தான் வரும். இதுதான் வந்து லோ லோக ஏடனைனா இடம் அதிகமாக வாங்குறது எல்லாமே. அர்த்த ஏடனை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் வாங்குறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம வந்து தப்பு இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் நம்ம அளவுக்கு அதிகமாக பொருள் வாங்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? எனக்கு வந்து 4 ஃபோன் இருந்தால் தான் வந்து எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 7 ஃபோன் வேணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சேலை தான் நான் கட்டுவேன். ஒரு தடவை கட்டின சேலையை நான் மறுபடியும் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி நம்ம வந்து பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து அர்த்த ஏடனை. ஸோ இதுதான் ஏடனைனா வந்து பற்று. அர்த்தமில்லாத ஒரு பற்று மேலே நம்ம வந்து வைக்கக்கூடாதுன்றது தான் சித்தர்கள் வந்து மெயினாக இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து குணங்கள் 3. அது என்னடா குணங்கள் 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தலைவர் கூட சொல்லியிருப்பார். ராட்சசம், தாமசம், சாத்விகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ராட்சச குணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொருத்தவங்களுடைய அழிவை வந்து நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து ராட்சச குணம். இதை வந்து இப்படியும் சொல்லலாம். நம்மளால் ஒருத்தவங்களை டைரெக்டாக வந்து புண்படுத்த முடியாது அப்படின்னா, அவங்களுடைய எதிரி கூட சேர்ந்து இவனை வந்து நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு ராட்சச குணம் தான். இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம்னே இருக்காது. யார் வளர்ச்சியும் பார்த்து இவங்க வந்து பொறாமைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரை எப்படி கவுக்குறதுன்னு தான் பார்ப்பாங்க. எவன் காலை பிரித்து நம்ம வந்து மேலே வரலாம், யார் கூட இருந்தால் நம்ம வந்து மேலே வரலாம்ன்றது கூட வந்து ஒரு ராட்சச குணம் தான். உதாரணத்துக்கு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்றத காட்டிலும் நம்ம யார் கூட இருந்து பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போ இருக்க இதெல்லாம் மலை, காடு இதை ஃபுல்லாமே அழித்து அவங்களுக்குள்ளே இருக்க 100 பேர்த்துக்கு மட்டும் நல்ல விஷயம் பண்ணுறாங்க. அந்த 100 பேருமே அந்த நல்ல விஷயம் எடுக்கிறாங்களா என்னன்னு கேட்டால் இல்லை. அப்படி தான். ஏன்னா இப்போ ஒரு யார் கூட நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோன்றது ஒரு பெரிய விஷயம் இங்கே. ஓகேங்களா? ஒரு கெட்ட ஒரு ஆளுக்கு துணை போய் அதில் வரக்கூடிய வருமானத்தை வந்து 4 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறது. அதாவது கோடி பேரை அழிச்சிட்டு 1000 பேர்த்த காப்பாற்றுறதுக்கு அந்த இது பண்ணாமல் இருக்கலாம் இல்லைங்களா? அதை தான் வந்து ராட்சச குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குணங்கள்ன்றது வந்து அடுத்து வந்து தாமச குணம்னா என்னென்னா, நாளைக்கு பண்ணுறேன், அதுக்கு அடுத்த நாள் பண்ணுறேன், எல்லாத்துக்குமே வந்து தள்ளி போடுற ஒரு விஷயம் தான் வந்து தாமச குணம். ஸோ இந்த தாமச குணமில் வந்து அப்புறம் பார்ப்போம், நாளைக்கு பண்ணுவோம், கடைசி நேரத்தில் பண்ணுவோம், இப்போ பண்ணால் என்ன பண்ணலைன்னா என்ன, நம்ம இருக்க தானே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது ஃபுல்லாமே வந்து தாமச குணம் தான். உதாரணத்துக்கு இந்த தாமச குணம் வந்து எங்கேருந்துலாம் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவுலேருந்து கூட ஆரம்பிக்குது. ஒரு நல்ல ஒரு உணவை வந்து யாருமே வந்து செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ இன்ஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஒரு நல்ல உணவுக்காண்டி நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணால் பயணிக்கலாம். அதாவது நல்ல ஒரு உடைக்காண்டியும், நல்ல ஒரு உணவுக்காண்டியும், நல்ல ஒரு வீட்டு அமைப்புக்காண்டியும் நம்ம வந்து என்ன ஒரு எல்லைக்கு வேணால் போகலாம். இதில் வந்து எந்த தப்புமே இல்லை. அளவுக்கு மீறியும் போகக்கூடாது. அதுக்காண்டி போகாமையும் இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து தாமசம் எதாக இருந்தாலும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா உடனே செஞ்சு முடிக்க மாட்டாங்க. நாளைக்குன்னு சொல்லிட்டு போகிறது தான் வந்து இந்த தாமச குணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்விக குணம். சாத்விக குணம் அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து இறை அருளோடு இருப்பாங்க, நல்ல எண்ணமாக இருப்பாங்க, எல்லாத்துக்குமே நல்லது யோசிப்பாங்க. அவங்களுடைய எதிரியாக இருந்தால் கூட அவன் ஏதாச்சும் ஒரு பாதிப்பில் இருக்கான்னா அவனுக்கும் நல்லது யோசிப்பாங்க. ஆனால் இந்த சாத்வீக குணத்துக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து மன்னிச்சு விட்ருவாங்க, போன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கர்ணன் அந்த இருவினைன்றப்போ வந்து நம்ம சொல்லுவோம் கர்ணனை பற்றி. ஸோ இந்த நல்ல சாத்விக குணமாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த முக்தின்றது வந்து வேகமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 4 வகை முக்தி சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கும். இவன் வந்து எந்த ஒரு தப்புக்கும் போகமாட்டான், எந்த ஒரு இதுக்கும் போகமாட்டான்ட்டு. ஸோ அப்போ இருந்தவங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சு. ஆனால் இப்போது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், அதாவது இந்த ஏடனையில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாமே வந்து இப்போ அவங்களுக்கு அத்தியாவசியமாயிருச்சு. ஓகேங்க? தேவைக்கு மீறி சேர்க்குறதுல தான் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது இல்லை, அது அவங்களுக்கு நிறையா பாதிப்பையும் தரும், அவங்களுடைய வருத்தத்துக்கும் உண்டாகும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எதில் பற்று இருக்கணும்னா குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அதில் தான் பற்று இருக்கணும். அதே மாதிரி சாத்வீக குணத்தில் வந்து
ரொம்ப நல்லவங்களா இருக்கவும் கூடாது நம்ம. ஓகேங்களா? ஓரளவுக்கு தான். நமக்கு போக தான். ஏன்னா நல்லவங்கன்ற பேர்ல நம்ம வந்து உனக்கு என்னடா ஒரு கண்ணு போச்சா? இந்த என் கண்ண வச்சுக்க அப்படின்லாம் அது வந்து சாத்வீக குணம் கிடையாது. அது வந்து ராட்சச குணம். ஸோ இந்த என் வீடு வந்து உன்கிட்ட வச்சுக்கிறோம், நீ வச்சுக்கோ, இப்போதைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவை மீறி என்னென்ன நம்மகிட்ட இருக்கோ அதை ஃபுல்லாமே கொடுக்கலாம். நமக்கு தேவையில் இருக்கிறத கூட பாதியை கொடுக்கலாம். ஓகேங்களா? எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டும் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து இந்த சாத்விக குணத்தில் வராது. சாத்விக குணத்தில் எது வரும்னா நல்ல இறையருள் இருக்கும், நல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருக்கும், நல்ல விஷயங்கள் ஃபுல்லாமே பண்ணுவாங்க, பிறருக்கு வந்து உதவுவாங்க. இது ஃபுல்லாமே ராட்சச குணத்தில் வராது, சாத்விக குணத்தில் வரும். ராட்சச குணத்தில் எதில் வரும்னு தெரியுமா? பிறருக்கு வந்து உதவுவாங்க. எப்படின்னா ஒரு இடத்துல வந்து கேமரா இருக்குது, ஸோ அந்த கேமராக்காண்டி நான் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன், இந்த போட்டிக்கு வந்து நான் தேவையில்லாததில் வந்து காசு போடுவாங்க. இந்த ஃப்ளெக்ஸ் அடிக்கிறேன், இந்த பேனர் அடிக்கிறேன், என்னோடய வெயிட்டை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாமே வந்து ராட்சச குணத்தில் வரும். சாத்வீக குணம்ன்றது வந்து இதுக்கு அப்படியே நேருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்வாங்க. பிறருக்கு என்ன நன்மையோ அதை தான் பண்ண பார்ப்பாங்க, இந்த மாதிரி காசெல்லாம் சேர்த்து வச்சு. ஸோ இது ஃபுல்லாமே சாத்வீகம். அப்போ வந்து நம்ம 3 விதமான பற்று பார்த்தோம். அர்த்தப்பற்று, லோகப்பற்று, காமப்பற்று. ஓகேங்களா? இந்த பற்றில் நம்ம எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3 விதமான குணங்கள் பார்த்தோம். என்னென்ன குணங்கள்னால் ராட்சச குணம், தாமச குணம், சாத்விக குணம். ராட்சச குணம்னா தப்பான ஒரு சேர்க்கையாக இருக்கட்டும், ஒரு அழிவுக்குண்டான ஒரு பாதையை நோக்கி போகிறது தான் வந்து ராட்சச குணம். அப்போ அவங்களுக்கு தெரியாது நான் இதெல்லாம் பண்ணேன்ட்டு. அவங்க இதனால் நிறையா சம்பாரிச்சிருக்கலாம், பட் ஆனால் அவங்களால நிறைய பேர் மன அழுத்தத்துக்கு வந்து உண்டாயிருப்பாங்க. அதுதான் வந்து ராட்சச குணம். தாமச குணம் அப்படின்னா வந்து எதாக இருந்தாலும் ஒரு டிலே பண்ணுறது, ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இதுதான் வந்து தாமச குணம். சாத்வீக குணம்னா அவங்களால வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றவங்களால தான் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் எப்பயுமே. அவங்க வந்து எல்லாமே ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கவங்க, இறையருளோடு இருக்கவங்க. ஸோ ஒரு உதவினா வந்து எல்லாமே பண்ணுவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து இறைவன் கொடுப்பான். இப்போது நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறோம் இல்லைங்களா? ஆனால் வந்து சில பேர்லாம் வந்து சாமியை கும்பிட மாட்டாங்க, பட் ஆனால் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணமும் செயலும் நல்லா இருக்கும். இதை தான் வந்து திருகரண சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவர் காஞ்சி பெரியவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ரமண மகரிஷியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த விவேகானந்தா திருகரண சுத்தினா என்னென்னா, நம்ம மனதுக்குள்ளே நல்ல விஷயம் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை தான் வந்து வெளியே சொல்லுவோம். அந்த சொல்கிற விஷயத்தை தான் வந்து செய்வோம். ஓகேங்களா? வாட் வி திங்க் அதுதான் வந்து வி கேன் சே, அதை தான் வந்து வி கேன் இன் ஆக்ஷன் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் பேசணும், பேசுகிறது தான் செய்யணும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இது 3மே வந்து நடக்காத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தவங்க சக மனிதர்கள் வந்து தப்பு பண்ணுவாங்க. அந்த தப்பை வந்து நம்ம சுட்டி காட்டினா நம்ம வந்து கெட்டவன் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி காட்டாமல் சேரா நீ பாரா பட்டுவாடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஆட்கள் குறைவு. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 குணங்களுமே வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும். எல்லாத்துக்கும் இருக்கும், இந்த 3 குணங்களும் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ராட்சச குணம், தாமச குணம், சாத்வீக குணம். ஸோ அப்படி இந்த 3 குணங்களுமே இருந்தால் தான் மனிதர்கள். ஆனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு திறக்கிறான் இல்லைங்களா? அதாவது ராட்சச குணம் இல்லாமல், தாமச குணம் இல்லாமல், சாத்வீக குணமாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மனிதர்கள் ட்ரை பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு தான் யோகம் வந்து கைகூடி வரும். ஓகேங்களா? இறையருள் வந்து கைகூடி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா நேரமும் வந்து சாத்வீக குணத்துலேயும் இருக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து யோகம் வந்து இருக்கிறதுலே நல்ல ஒரு வெற்றியும் சித்தியும் கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இருக்க பொருளகட்டத்தில் வந்து இருக்கிற நேரத்தில், அதாவது தாமசமாக இருக்கிற நேரத்தில் தாமசமாகவும், ராட்சசமாக இருக்கிற நேரத்தில் ராட்சசமாகவும், சாத்வீகமாக இருக்கிற இடத்துல சாத்வீகமாகவும் இருக்கணும். இல்லாட்டினா வந்து நம்ம ஏமாற்றப்படுவோம். ஓகேங்களா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறிக்கிறணும். அடுத்து வந்து ராகம் 8 அப்படின்னு பார்ப்போம். ராகம் 8 அப்படின்னா என்ன அப்படின்னா, ராகம் 8ல் வந்து என்னென்ன உள்ளடக்கம்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இடும்பை, வேட்கை, இது ஃபுல்லாமே வந்து ராகம் 8ல் வந்து வரும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கா என்னென்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே காமம். என்னடா ஏடனையிலையுமே வந்து காம ஏடனை, லோக ஏடனை, அர்த்த ஏடனை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே வந்து காமம் வருது அப்படின்னா
அங்கே இருக்கிறது வந்து காமம் தான். ஒரு ஆண் பல பெண்களை வந்து யோசிக்கக்கூடாது, இதுக்குள்ளே கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சுட்டி காட்டுறாங்க. இங்கே இருக்க காமம் வந்து என்னன்னா ரொம்ப கொடூரமான காமம். அதாவது ஒரு வயதானவர் வந்து ஒரு இளம் பெண்ணை வந்து பார்ப்பதும், ஓ இன்னொருத்தவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நரபலி குடுக்கலாம். ஒரு பெண்ண வந்து பூஜை பண்ணோம்னா, நமக்கு வந்து இளமை திரும்பும். இப்ப நமக்கு வந்து தொழில் வளர்ச்சி ஆகணும் அப்டின்னா வந்து, ஒரு பலி பண்ணுவோம் அப்டின்னு சொல்லிலாம் கொண்டு போறது தான் இதுதான் வந்து இங்க வந்து காமம். இத தான் வந்து கொடூர காமம்னு சொல்றாங்க. வயதானவர்கள் வந்து இளமை திரும்புறதுக்காண்டி இளம் பெண்கள வந்து இது பண்ணுவாங்க அப்டின்லாம் வந்து, இங்க காமத்தில வந்து சித்தர்களே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி காமமான உணர்ச்சி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம காமத்தில வந்து மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த மூட நம்பிக்கைகள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து குரோதம். குரோதம்னா என்ன அப்படின்னா, நீடித்த விரோதம். அதாவது என்னைக்கோ செஞ்ச ஒரு தப்புக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு வம்ம வச்சு கடைசியில வந்து நான் பழி வாங்குவேன். உன்னைய வந்து சரிச்சு விடுவேன். உன் கூடயே இருந்து வந்து உன்னைய வந்து கவுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்றது தான் இந்த குரோதமான செயல். அதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா, அந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணிட்டு, அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகராம, அவங்கள வந்து கவுக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அதுக்காண்டி நான் எப்பேர்ப்பட்ட எல்லைக்கும் நான் போவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் வந்து இந்த குரோதம். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து மனிதர்களுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து லோபம். லோபம்னா என்ன அப்படின்னா, நம்ம அங்கேயே பார்த்தோம். லோபம்னா வந்து லோப ஏடனையில பார்த்தோம். ஆ தேவைக்கு அதிகமான பொருட்களை வந்து சேர்த்து வைக்கிறது தான் வந்து லோபமே. அது எதா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரி, பொன்னா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பொருளா இருந்தாலும் சரி, இது ஃபுல்லாமே லோபத்தில வந்து வரும். ஸோ அப்படி சேர்த்து வச்சு, அது கடைசி வரைக்கும் அவங்கனால உபயோகமும் படுத்த முடியாது. அது வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் கிடக்கும். யாருக்கு வந்து உபயோகமா இருக்குமே தெரியாது. ஸோ அத தான் வந்து லோபம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மோகம். மோகம்ன்றது வந்து என்ன விஷயம்னா, ஆ எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து இத நான் அடையணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் மோகம். அது வந்து மண், பெண், பொருள் எல்லாத்துலயுமே சொல்லலாம் மோகம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தேவையே இருக்காது. ஆனா வந்து இத நான் வந்து அடைஞ்சேன்னா எனக்கு ஒரு மன நிம்மதி தரும் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள அவங்களே வந்து மாயையில வந்து ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. இத தான் வந்து மோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோகமும் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா, இந்த 8 விதமான ராகங்கள் வந்து எத சுட்டிக்காட்டுதுன்னா, இதெல்லாம் மனிதர்களுக்கு வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த ராகங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாழ்விக்கையிலிருந்து இந்த இதெல்லாம் விலக்கி வைக்கணும், மோகம். அடுத்து வந்து மதம். மதம்னா இங்க வந்து ரிலிஜியஸோ எதுவுமே அவங்க சொல்லல. மதம்னா எத சொல்றாங்க அப்படின்னா, மதம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்லி நான் தான் இத பண்ணுவேன். என்னைய தவிர வந்து பண்றதுக்கு யாரும் இதுக்கு அருகதை இல்ல. இத வந்து என்னைய தவிர யாரும் செஞ்சு முடிக்க முடியாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு தன்னிலை பார்த்து பேசுவாங்க இல்லைங்களா? நான் மட்டும் தான், எனக்கு கீழ தான் நீங்க, அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து இந்த மதம்ல தான் வரும். இது வந்து ரிலிஜியஸையோ எதையுமே வந்து சொல்லல. மதம்னா வந்து நான் தான் வந்து பெரிய ஆளு. நான் தான் வந்து இத செஞ்சு முடிக்கணும். உங்களால யாராலயும் முடியாது. அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க அத தான் வந்து மதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மாச்சரியம். இந்த மாச்சரியம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து பொறாமைப்படுறோம் இல்லைங்களா? பிறர பார்த்து வந்து அவன் வளர்ந்துட்டானே, அவன் வந்து இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். நானும் அந்த ஸ்டேஜுக்கு போறேன்றது வந்து அவங்களுக்கு உண்டான நல்ல விஷயம். ஆனா, அவன் எய்த்தாப்ல இருக்கவன் வந்து வளர்ந்துட்டான், அவன் வளரக்கூடாதுன்னு நெனைக்கிற பொறாமை இருக்கு இல்லைங்களா? அந்த பொறாமை தான் கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பொறாமைய தான் வந்து மாச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது இடும்பை அப்படின்னா என்னன்னா, இந்த பொறாமையும் தாண்டி அவன வந்து டார்ச்சர் பண்ணணும். அவனுடைய தோல்விய நான் பார்க்கணும். அவன வந்து நான் போய் அடிக்கணும். அவன போய் நான் வந்து வைக்கணும். அப்படின்னு சொல்றது தான் இடும்பை. ஸோ இந்த இடும்பை வந்து எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையே வந்து இந்த மாச்சரியம், இந்த சொல்லக்கூடிய 8 ராகங்களுமே நம்மளுக்கு வந்து ஒரு துன்பத்த தான் வந்து கடைசியில தரும். அது ஸ்டார்ட்டிங்ல வந்து இன்பமா இருந்துச்சுனாலும், கடைசியில வந்து துன்பத்த தான் தரும். அப்படி வந்து இந்த இடும்பையும் பிறர வந்து டார்ச்சர் பண்ணி, பிறர வந்து கேலி பண்ணி, அத வந்து ரசிச்சு ஒரு நல்ல மனநிலை, எனக்கு இது நல்லா இருக்கு. ஒருத்தவன வந்து கிண்டல் பண்றது, ஒருத்தவன வந்து பாடி ஷேமிங் பண்றதுன்னு சொல்லலாம், ஹராஸ்மென்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்குது அப்படின்ற மாரி ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து இடும்பையில வரும். மாச்சரியமும் சேம் தான். பிறரை வந்து இழிவுபடுத்தி பேசுறது, நான் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லி தன்னை வந்து மேலோங்கி பேசுறது, இது ஃபுல்லாமே மாச்சரியமா வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வேட்கை. வேட்கை. வேட்கைனா என்னன்னா, எந்த ஒரு காரியத்தையும் வந்து நான் வேகமா பண்ணணும், அர்ஜென்சியா பண்ணணும்,
அப்படின்லாம் வந்து சொல்கிறது தான் வேட்கை. அதாவது அதுக்குன்னு உரிய கால நேரம் அளவு எல்லாம் கொடுக்காம எனக்கு வந்து இதை நான் முடிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அவசர அவசரமாக. ஸோ அதுதான் வேட்கை. இப்போ வந்து இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாத்துலேயுமே வேட்கை இருக்குது. இப்போ ஒரு உணவுப் பொருள் இருக்கணும்னா அது விளைச்சலுக்கு உண்டான காலகட்டம் கொடுக்காம மேக்ஸிமம் ஹைப்ரிட் மூலியமாக நம்ம வந்து எல்லாமே வேகமாக ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு நடைமுறையில். அது மட்டும் இல்லாமல் வேட்கைன்னா என்னென்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு கரு வந்து வளர்ந்து அதுக்கு வரக்கூடிய காலம்ன்றது வந்து 9 மாதம், ஓகேங்களா, 10 மாதம். ஸோ இந்த 10 மாதம் வந்து அவங்க வந்து இது பண்ணாமல், நான் ஜோதிடர்கிட்ட வந்து ஒரு குறிப்பு கேட்பேன், எனக்கு வந்து கரெக்டான டைமில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அறுத்து சிசேரியன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுவுமே வந்து இந்த வேட்கையில் தான் வரும். ஸோ எந்த ஒரு காலமும் அதுக்கு கொடுக்காம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதனால் பாதிப்பு மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சிசேரியனே பண்ணுறீங்க, எனக்கு இந்த டைமில் வந்து குழந்தை வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய ஜாதகம் வந்து அதுக்கு வந்து வேலை பார்க்காது. ஏன்னா இதுதான் நிறைய பேர் வந்து தவறுதல் பண்ணுறாங்க. பெரிய பெரிய இடம் ஃபுல்லாமே எனக்கு எந்த நல்ல நேரமோ அந்த நல்ல நேரத்தில் வந்து நான் ஆப்ரேட் பண்ணி நான் வெளியே எடுப்பேன் அப்படின்னா அது வந்து இயற்கைக்கு மாறான முரணான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து அது பெரிய பெரிய தவறு. ஸோ அந்த தவறை வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஆனால் அந்த பண்ணதுனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு டிஸார்டர், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது ஃபுல்லாமே அவங்களுக்கு வரலைனாலும் அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து உழைச்சிருக்காங்க. உழைச்சிட்டு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கட்டும், நீர் ஆதாரமாக இருக்கட்டும், கம்பு, கேப்பை, சோளம், இந்த மாதிரி தானியங்கள்லாம் நிறையா சாப்பிட்ருக்காங்க. இட்லி, பொங்கல், இது ஃபுல்லாமே என்றைக்காவது ஒரு நாள் தான். தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அப்படி வந்து அந்தந்த காலத்துக்கு என்னென்ன நம்ம எடுத்துக்கிறாம இதெல்லாம் நம்ம ஒரே நாள்லேயே ஒரு ப்ரோட்டீன் பவுடர்லையோ இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றீங்கன்னா அது ஃபுல்லாமே வேட்கையில் தான் வரும். ஸோ அதுக்கான கால அளவை வந்து நம்ம கொடுத்துடணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே. இப்போ யோகத்துக்குமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயற்கையாக கொடுக்குற கால அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நான் இந்த டயத்துக்குள்ளே நான் செஞ்சு முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே எனக்கு வந்து அனுபவங்கள் கிடச்சாகணும் அப்படின்றது வந்து ஒரு தவறுதான விஷயம். ஏன்னா இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிப்பு யாருக்கு, பண்ணுறவங்களுக்கே தான் பாதிப்பு. இந்த 8 ராகங்களுமே பாதிப்பு வந்து அவங்கள அறியாமல் அவங்க பண்ணிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். மேக்ஸிமம் இந்த யோக கட்டுப்பாடு இயம நியமம் கீழே வந்து அவங்க இருக்கிறாங்கன்னா இது ஃபுல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே அவங்க வந்து தவிர்த்துருவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு துன்பம் யாராச்சும் விளைவிச்சானா கூட அதிலேருந்து விலகி வந்துடுவாங்க. அவங்க கூட எதிர்த்து வந்து போராட மாட்டாங்க. எனக்கு உண்டான வாழ்க்கையை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸோ உனக்கிட்ட பேசி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நகர்ந்துறது தான் ஒரு பெரிய விஷயமே இந்த இடத்துல. ஸோ இப்படி வந்து காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், அதுக்கப்புறம் வந்து வேட்கை, இடும்பை, ஸோ இது ஃபுல்லாமே வந்து இந்த எண்ணங்களை ஃபுல்லாக நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கிறணும், ஓகேங்களா. பிற்காலத்தில் வந்து இது நமக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த எண்ணங்களை ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு வந்து அஃபென்ஸாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து ராகங்கள் 8 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து அவத்தைகள் 5. அந்த 5 அவத்தைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஜாக்கிரதை அவஸ்தா, சொப்னா, சுளுத்தி, துரியம், துரியாதீதம்னு நம்ம வந்து நல்லா பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதை பற்றி பேசணும் அப்படின்னா அதாவது நம்ம பேசக்கூடிய டாபிக் எல்லாமே ஒவ்வொன்றும் நாள் பத்தாது பேசுகிறதுக்கு. அதை வந்து நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுனால தான் ஒரு வாரத்தில் நம்ம வந்து விளக்குறோம், ஒரு சின்ன சின்ன வரிகளில் நம்ம வந்து விளக்குறோம். ஸோ இது யாருக்கும் போரும் அடிச்சிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அவத்தைகள் 5. ஸோ கான்சியஸ் ஸ்டேட் ஒவ்வொன்றையுமே வந்து அவங்க வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. இருக்கிறதுலே அதிசூட்சமமானது வந்து துரியாதீதம் நிலை தான். துரியம் நிலைன்றது வந்து நம்ம பிரணயாமா முடித்து பிரத்யாகாரம் தாரணையில் பண்ணும்போது துரியம் நிலை இருக்கும். தியானம் சமாதியில் வந்து சமாதி தான் முழுமையான துரியாதீத நிலை, இறைவனாக கலக்கிறது தான் அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து கடைசியாக வந்தது வந்து இருவினை வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வினைகள்னால் 2, ஒன்று வந்து நல்வினை, இன்னொன்று வந்து தீவினை. அதாவது விநாயகர் அகவலில் ஔவையாருக்கு வந்து விநாயகர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, உன்னுடைய இரு வினையும் நான் வந்து அறுத்து எறிகிறேன், நல்வினையும் தீவினையும் 2 வினையுமே வந்து நான் உன்கிட்டருந்து விளக்கிடுறேன் அப்படின்னு வந்து விநாயகர் சொல்லியிருக்காருன்னு இல்லை, ஔவையாருக்கு வந்து செஞ்சுருக்காங்க.
ஸோ எதுக்கு வந்து தீவினையை விளக்குனா நல்லது, நல்வினையை விளக்குனா என்ன, அதில் என்ன நல்லது அப்படின்ட்டு எல்லாருமே கேட்பாங்க. ஸோ நல்வினை தீவினை இருவினையுமே நமக்கு வந்து விளக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு குற்றமுமே ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு நல்வினை அப்படின்னா நம்ம வந்து நல்லது பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து நல்வினை. நம்மளுடைய பரம்பரைகளில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏடனையாக இருக்கட்டும், இந்த ராகங்களாக இருக்கட்டும், இது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஒரு மனதின் சார்ந்தது. அதாவது அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் அந்த பிள்ளை இருப்பாங்க, அந்த பிள்ளையோ எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் அவங்களுடைய பிள்ளை இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜீனாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அப்படி இரு வினைகளுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே வரும். அவங்க பூர்வ புண்ணிய கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தலைமுறைகள் என்ன நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான வினைகளை வந்து இந்த காலத்தில் வந்து அவங்க அனுபவிப்பாங்க. நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும். அதே இது அவங்க தலைமுறைகள் வந்து கெட்டது பண்ணியிருந்தாங்க, கள்ளுக்கடை, சாராய கடை, அதுக்கப்புறம் வந்து நிறையா துன்பங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஃபுல்லாமே வந்து இப்போதைக்கு சொல்ல போனோம்னா கர்மா தியரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்மா தியரி. ஸோ அப்படி இரு வினைகளில் வந்து நல்வினையும் ஔவையாருக்கு வந்து விநாயகர் வந்து போக்குறாரு, தீவினையுமே போக்குறாரு. நல்வினையில் போக்குனதுனால தப்பு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கர்ணன் எடுத்துக்கிறோம். கர்ணன் வந்து பெரிய வள்ளல், ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கடைசியில் வச்சுருந்த அவருடைய கவசத்தையுமே கொடுத்துட்டாரு. அவர் செஞ்ச புண்ணியத்தையுமே வந்து தானமாக ரத்தம் மூலியமாக அழிச்சிட்டாரு. ஸோ அந்த நல்வினை பண்ணுறதுனால நல்லது தான், ஓகேங்களா? அந்த நல்லது வந்து அவர் ஏற்றுக்கிட்டார். பட் ஆனால் இப்போ இருக்கவங்க வந்து நீங்கள் உங்களால் வந்து ஒரு கிட்னியை கொடுக்க முடியுமோ, ஒரு கண்ணை வந்து எனக்கு தானமாக கொடுங்கன்னாலோ நம்மளால் கொடுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ பிறருக்கு உதவி உதவி தன்னை வந்து மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. எல்லாமே வந்து உதவியாகவே இருக்கும் இருவினைன்றது. ஆனால் அவங்களுடைய ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து முழுமையாக வளர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க, பிறரை வந்து தூக்கி விடுறதுலேயே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வினைகள் ஃபுல்லாமே வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு தான் நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் ஜெனட்டிக்கலாக வர எல்லாத்தையுமே வந்து விநாயகர் வந்து ஔவையாருக்கு வந்து எடுத்துட்டு அவருக்குன்னு உள்ள புது முக்தியை வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நம்ம விநாயகரை ஔவையாரை பற்றி பேசியிருக்கோம். ஔவையாரோடைய குரு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர். ஸோ இதுதான் விஷயமே. இப்போ முருகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகன் வந்து அனைவருக்குமே வந்து குருவாக இருப்பாங்க. விநாயகர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு தான் குருவாக இருப்பாங்க. ஏன்னா விநாயகர் வந்து அனைத்து யோகமும் கற்றவர், ஓகேங்களா? விநாயகர் அகவல் வந்து ஒரு முழுமையான ஒரு விஷயம். நம்ம யோகத்தோடைய முழு விளக்கமும் விநாயகர் அகவலில் இருக்குது. அது நம்ம வந்து யூடியூப்பில் வந்து போட ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். பட் இருந்தாலும் அதை வந்து ஏன்னா இது ஃபுல்லாக சூக்கும தேகத்தை பற்றி நம்ம பேசுகிறதுனால அதை எப்படி உணர்ச்சி பூர்வமாக நம்ம வந்து சொல்ல முடியாது வெளியே. நான் இது வரைக்கும் சொன்னது ஃபுல்லாமே எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கணுன்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிரத்யாகாரம் தாரணையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது இருக்கும். அதை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படின்ற குழப்பங்கள்லாம் இருக்கும். ஸோ இது உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இறைவனிடம் போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா எதுக்கு போகிறீங்க, ஏன் போகிறீங்கன்னு கேட்கலாம். பட் ஆனால் அங்கே ஃபீல் பண்ணுற விஷயம் வந்து அதை நீங்கள் உங்கள் வார்த்தையால் வந்து ஒரு போர்வை வடிவம் கொண்டு வர முடியாது. ஸோ அப்படி தான் நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, உங்களுக்கான ஒரு புரிதல் கிடைக்கும் இல்லைங்களா, அது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் கிடைக்கும். ஸோ அதுதான் விஷயமே இங்கே. ஸோ அப்படி நம்ம வந்து வந்து 30 சக்தி தத்துவம், அடுத்த ஒரு 30 சக்தி தத்துவம், இப்போ வந்து 36 சிவ தத்துவம், இது ஃபுல்லாமே பார்த்துட்டு மொத்தம் 96 தத்துவங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 96 தத்துவமுமே வந்து தன்னை தான் அறிந்து பார்க்க 96 தத்துவமாய் நின்றதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியரும் சொல்லுவாங்க. இந்த 96 தத்துவம் என்னடா 96 தத்துவம் மட்டும் சொல்லிட்டு எந்தெந்த சித்தர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் வந்து யாரும் கண்டிப்பாக கேட்பீங்க எல்லாரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 96 தத்துவங்களை பற்றி எல்லா சித்தர்களுமே பேசியிருக்காங்க. ஈவன் திருவள்ளுவர் கூட கருக்கடை வைத்தியம், ஞான வெட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 96 தத்துவமை குப்பைகள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 96 தத்துவம் வந்து நம்ம சொன்னதில்லை, எல்லாமே வந்து சித்தர்களுடைய நூலில் இருக்குது, குறிப்பில் இருக்குது. நான் அதுக்குண்டான பாடல்கள் ஃபுல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அதுதான் விஷயமே. ஏன்னா பாடலோடு நம்ம வந்து பாடும்போது ஒவ்வொன்றையும் படித்து ஆராயும் போது இன்னும் வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ இப்போ இருக்க வேகமாக போகிற காலகட்டத்தில் வந்து
நமக்கு முடிஞ்சளவு யோகத்தை கற்று அதை வந்து சரியான முறையில் கற்றுறது தான் முக்கியமே. ஓகேங்களா? அர்ஜென்சியோட அவசர அவசரமாக பண்ணக்கூடாது. ஸோ இதோட வந்து நம்ம வந்து இந்த 96 தத்துவங்களுக்கு உண்டான கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து இது பண்ணுவோம். ஆக்சுவலாக பிரத்யாகாரம்னா என்ன, தாரணைனா என்னன்றதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். குரு நமஸ்காரம். குருவே துணை, குருவே சரணம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.